பேய்பாஸ் வீட்டில் இருந்து வந்த பத்திரகாளி தன் குடும்பத்தினரே தன்னை யார் என கேட்பதை அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைகிறாள். ஹலோ, இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது தான் எங்க அம்மா. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க. ஆமா ஆமா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அடியே காட்டியான, இங்க இருந்து கிளம்புறியா இல்ல போலீஸ்க்கு போன் போடவாடி? ஆமா ஆமா, இங்க இருந்து கிளம்புறியா இல்ல போலீஸ்க்கு போன் போடவா? Honey, just call the police. I feel so much irritated upon seeing her damn face. யப்பா, இவைய யாருன்னே தெரியலப்பா, பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்காவ. நீங்க போலீஸுக்கு போன் போடுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம், யாரும் போலீஸுக்கு போன் போட வேண்டாம். நானே இங்க இருந்து கிளம்புறேன். நான் பெத்த பிள்ளைகளே என்ன துரத்து வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல, உங்க அம்மா கூட நீங்க சந்தோஷமா இருந்துக்கங்க. நான் வரேன். ஒட்டுமொத்த குடும்பமுமே என்ன துரத்தி விட்டுட்டாவ. பூ மாதிரி இருக்கிற குடும்பத்தை பட்டாசு போட்டு கொளுத்த வந்திருக்காளுவ. ஏயா மவனே மருமவனே, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஊரு கண்ணெல்லாம் பட்டு போச்சாட்டுக்கு, அதான் பிரச்சனை பண்றதுக்குன்னே புதுசு புதுசா வாராளுவ. இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாரேன். அம்மா. அம்மா அம்மா, வாங்க பிள்ளைகளா. அறிவில்ல உனக்கு? நடு ரோட்ல தான் உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருப்பியா? மன்னிச்சிருங்க டிரைவர் தம்பி. போமா தள்ளி, ரோட்ல கனவு கண்டுட்டு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்காளுவ. எல்லாருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு? யாருமே என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்றாவ. பேய் பாச வீட்டுல இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினைச்சா பிறகு எப்படி இப்படி? ஆஹா, சிகப்பு பச்சை, இதுல எந்த கதவை திறக்கிறது? பச்சை கதவு திறக்கிறதுக்கு கோஸ்ட் பாஸ் லீடர் கார்டு வேணுமா? ஏ அம்மா, அந்த கார்டு தான் நெருப்புல எரிஞ்சு போயிட்டேன். ஆனா சிகப்பு ஆபத்தாச்சே. அப்போ அந்த சிவப்பு கதவை திறந்ததுனால தான் இப்படி ஆயிருச்சா? ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் சரி, நாமளே நம்ம உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல சந்திச்சு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வைக்கணும். ஒரு நிமிஷம், நாங்க எல்லாரும் ஒட்டுக்காதானே அந்த கதவு வழியா போனோம். அப்போ எல்லாரும் இங்க தானே இருப்பாவ. அந்த பண்ணு மேலேயே சைனாக்காரி, அவ சைனால தான் இருப்பா. இங்க இருந்து 10 அடி தூரத்துக்கு போறதுக்கே கையில காசு இல்ல, இதுல 10,000 அடி தூரத்துல இருக்கிற சைனாக்கு பிளேட்ல எப்படி போறது? அப்போ பண்ணு மேலேயே சந்திக்க முடியாது. ஆனா அவளாச்சும் பரவாயில்ல. ஆனா இந்த குத்தீஸ்வரர் தம்பி கடந்த காலத்துல இருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குத்தீஸ்வரரை டைம் மிஷின் மெழுகுவர்த்தி இல்லாம அவரை கண்டே பிடிக்க முடியாது. அப்போ அவரையும் டைம் மிஷின் மெழுகுவர்த்தி இல்லாம சந்திக்க முடியாதா?
அப்புறம் கடைசியா பூமாரி வீட்டு பூனை. ஆமா ஆமா, பூமாரி வீட்டு பூனை. பூமாரி வீட்டு பூனை இங்க தானே இருக்கும். மை நேம் இஸ் பூமாரி. இது இது அந்த பூமாரி பிள்ளையோட குரல் மாதிரி இருக்கு. பூமாரி, யாபல யாபல பூமாரி. மை நேம் இஸ் பூமாரி. தப்பு செஞ்சா ஐ அம் சாரி. ரோட்டுல போகும் மண் லாரி, நடுவுல நின்னா நீ காலி. அம்மா, பூமாரி கண்ணு, பூமாரி கண்ணு. யாரு ஆண்டி நீங்க? என் பேரு பூமாரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அடக்கு அடவுளே, அப்படின்னா இவளுக்கும் நான் யாருன்னு தெரியலையா? அது சரி, பெத்த பிள்ளைகளுக்கே நான் யாருன்னு தெரியல, இவளுக்கு எப்படி தெரிய போகுது? சொல்லுங்க ஆண்டி, என் பேரு பூமாரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்கண்ணே, மை நேம் இஸ் பூமாரி, தப்பு செஞ்சா ஐயம் சாரின்னு நீதான கண்ணு பாட்டு பாடிட்டு வந்தா? அட ஆமால, நான் தானே பாட்டு பாடிட்டு வந்தேன். ஏங்கண்ணே, உன் வீட்டு பூனை எங்கம்மா? பூனையா? எந்த பூனை? அந்த பூனை பேரு வேற ஏதோ. என் பெயர்தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான். சின்சான் 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 எங்கம்மா? ஓஹோ, சின்சான கேக்குறீங்களா? சின்சான், யலா சின்சான், யலா சின்சான், சீக்கிரம் வால, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காவ. அம்மாடி, என்னது இது? ஏ அம்மா, சின்சான்னா பூனை வரும்னு பார்த்தா நாய் வருது. அம்மா, பூமாரி கண்ணு, பூமாரி கண்ணு, சின்சான்னா பூனை தானே வரும், நாய் வருது. உனக்கு நாய் வளர்க்கறதெல்லாம் பிடிக்காதேம்மா, பூனை வளர்க்கறது தானே பிடிக்கும். என்னது? எனக்கு பூனை பிடிக்குமா? எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதது பூனை தான். என்னது? இனிமே பூனைய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. யலா சின்சான், வால, நாம போவோம். யலா சின்சான், காத சொரிஞ்சது போதல, சீக்கிரம் வா, இல்லனா உன்னை கடத்திட்டு போயிடுவாவ. ஏ அம்மா கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இவன் என்னடான்னா பூனைய பிடிக்காது, நாய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போறா. அந்த சின்சான் பூனை இங்க இல்லனா அந்த பூனை எங்க இருக்கும்? அப்பா பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. இவனுவதான அந்த கடன்கார பெருமாள் அண்ணாச்சி. வணக்கம்மா, வணக்கம். நான் தான் பெருமாள் அண்ணாச்சி. உங்க வீட்டுக்காரரு என்கிட்ட 21 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா, இவர்கிட்ட தானே கடன் வாங்கணும். பெருமாள் அண்ணாச்சி, ஐயா பெருமாள் அண்ணாச்சி, நில்லுங்க நில்லுங்க. யானே பெருமாள் அண்ணாச்சி, நான் யாருன்னு தெரியுதா? யாருமா நீ? என்ன அண்ணாச்சி, உங்களுக்கும் தெரியலையா? என்ன ஞாபகம் இல்ல? உங்களை வந்து ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. என்னது? என்ன ஞாபகம் இருக்குதா? யாருமே என்ன தெரியலன்னு சொல்றாவ, இவருக்கு மட்டும் என்ன எப்படி ஞாபகம் இருக்கு? ஐயா பெருமாள் அண்ணாச்சி, நெசமாதான் சொல்றியலா? என்ன யாருன்னு ஞாபகம் இருக்கா?
நீ தானம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டிஸ்கவரி சேனல்ல வர ஆப்பிரிக்கா காட்டியான நீ தானே? எலை எலை சிரிக்காதீங்க, நானே கடுப்புல இருக்கிறேன். நீ தானே முனியாண்டிக்கு கடன் கொடுத்தா, உண்மையை சொல்லு. 21 லட்சம் கடன் கொடுத்தான்னு சொன்னீங்க. அச்சோ, முனியாண்டி சாரா? அப்ப நீங்க முனியாண்டி சாருக்கு வேண்டப்பட்டவரா? என்ன மன்னிச்சிருக்கபா, மன்னிச்சிருக்கபா. முனியாண்டி கிட்ட வாங்கின கடனை கட்டாயம் திருப்பி கொடுத்துருவேன். என்ன நம்புங்க, பணத்தை கட்டாயம் திருப்பி கொடுத்துருவேன். என்னது, என் புருஷன் கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்களா? நாங்க தானே இவன் கிட்ட கடன் வாங்கணும்னு சொன்னோம். ஆனா இவன் எங்க கிட்ட கடன் வாங்கணும்னு சொல்றான். அண்ணாச்சி, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற அண்ணாச்சி, கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவேன் அண்ணாச்சி. எலை முட்டகண்ணா, நாளைக்கு வருவேன். நாளைக்கு மட்டும் ரூபா கொடுக்கல, பிறகு வீட்டுல கொப்பளிச்ச தண்ணி ஓ மூஞ்சில தான் கொப்பளிக்க வேண்டி வரும். இந்த கடன் தொல்லைய அடைக்கிறதுக்காகத்தானே நான் பேய் பாஸ் வீட்டுக்கே போனேன். அப்போ அந்த சிகப்பு கதவை திறந்ததுனால இந்த உலகத்தையே மாத்திருச்சாட்டுக்கு. கண்டிப்பா முனியாண்டி அண்ணன் கிட்ட சொல்லிருக்கேன், ரூபா வச்சுக்கிறேன் கொடுத்துருவேன்னு. தயவு செஞ்சு படிச்சிருக்கேன், நாங்க வரோம். எலை வட்டியை எடுக்கல. இவனுவ கிட்ட கடன் வாங்கினதுக்காக தான் நான் பேய் பாஸ் வீட்டுக்கே போனேன். ஆனா இவனுங்க என்னடான்னா எங்க கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு போறானுவ. ஏன் அம்மா, தலையெல்லாம் சுத்துதே. அப்போ அந்த சிகப்பு கதவை திறந்ததுதான்